வணக்கம். இன்றைய சமையலில் மிகவும் சுவையான கடல் உணவுகளில் ஒன்றான சிப்பி மீன் பொரியல் செய்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நன்றாக கழுவி ஆவியில் வேக வைத்த சிப்பியை அதன் தோட்டிலிருந்து தனியாக எடுத்து வச்சிருங்க. மிகவும் சுவையான இந்த சிப்பி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் மட்டுமே கிடைக்கும். அதன் உள் பகுதியில் முடி போல ஒரு கொத்து இருக்கும். அதை பிச்சு எடுத்துருங்க. எல்லா சிப்பிலையும் இருக்காது. அதன் கழிவுகள் மண் போன்றன இருக்கும். இந்த கழிவுகளை எல்லாம் நீட்டாக எடுத்துருங்க. ஒரு கண்ணி போன்று வெள்ளையாக இருக்கும். அது சாப்பிட சவுன்னு இருக்கும். ஆனால் சாப்பிடலாம். நான் அதையும் வழியில் எடுத்துருவேன். எல்லாரும் எடுக்க மாட்டாங்க. சிப்பி மீனை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீட்டாக கழுவி எடுத்துருங்க. கொஞ்சம் மண் இருந்தாலும் சாப்பிட முடியாது. சாப்பிடும்போது மண் வாயில தட்டுப்படும். பொரிப்பதற்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வற்றல் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் பெப்பர் பொடி, தேவையான அளவு உப்பு கரைசல், ஒரு 5 மில்லி அளவுக்கு தேங்காய் எண்ணெய், சிறிது தண்ணி சேர்த்து இந்த மாதிரி விரசி வைங்க. உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தால் போதும். ஏன்னா சிப்பி மீன்லே உப்பு இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் பொரிப்பதற்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் சிப்பி மீனை ஒவ்வொன்றாக எண்ணெயில் போடுங்க. கருவேப்பிலை சேர்த்தால் வாசனை நன்றாக இருக்கும். சிப்பி மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டும் பொரிக்கலாம். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஸ்நாக்ஸ் போல கொடுத்தா மிகவும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் எண்ணெயில் தான் பொரிக்கிறேன். 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துருங்க. சீக்கிரமாக வெந்துடும். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. சிப்பியை வைத்து இன்னும் அநேக மெத்தடில் சமையல் பண்ணலாம். இது போன்ற வீடியோக்களுக்கு எங்களது கருவேப்பிலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.